2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் படிப்போம். அம்மு நாசி படிக்க 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 4ஆம் வசனம். சிஸ்டர் தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரின் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகி என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதே அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கிக் கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்தில் இருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். இந்த வசனத்தை குறித்து வைத்து நீங்கள் பொறுமையாக வீடுகளில் கூட படிக்கலாம். இங்கு ஒரு தீர்க்கதரிசி எலிசாவை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் பார்க்கும்போது அங்கே சுனமியால் என்றுதானே ஒருவர் வந்து எலிசா இடத்தில் ஆசீர்வாதத்தையும் தான் பெற்ற பிள்ளை மரித்து போனதையும் அது உயிரோடு எலிசா எழுப்பினதையும் ஜீவனை மீட்டுக் கொண்டதை குறித்து நாம் அந்த வீட்டை குறித்து பார்த்தோம். அது கடந்த நாட்களில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே தீர்க்கதரிசி அவர் ஒரு இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு விதவை, ஏழை விதவை கடன்கார விதவை, ரொம்ப கடன் இருக்கு அந்த விதவைக்கு. அந்த விதவை அங்கே எலிசா இடத்திலே வருகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலிசா அந்த இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகி என் புருஷன், அதாவது அந்த விதவை புருஷன் இறந்துட்டாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, நல்ல மனுஷன் தான், கர்த்தருக்கு பயந்து ஜீவிச்சவர் தான். ஆனா அவங்க புருஷன் என்ன பண்ணாங்கன்னா, நிறைய கடன் வாங்கிட்டாரு. நிறைய கடன் வாங்கி கடன் நிறைய வச்சு செத்துட்டாரு. இப்ப அந்த கடனை யார் கட்டுகிறது? அந்த விதவை தான் கட்ட வேண்டும். நிறைய இடத்துல அப்படிதான். புருஷன்காரன் நிறைய கடன் வாங்கிட்டு அவன் செத்துருவான், இல்லைன்னா எங்கேயா ஓடிடுவான். அப்ப அந்த கடன் யார் கட்டுறது? அந்த மனைவி தான் கட்ட வேண்டும். சில இடத்துல மனைவி கடன் வாங்கிட்டே இருப்பாங்க, கடன் வாங்கி செத்துருவான். அப்ப அந்த கடன் யார் கட்டுறது? புருஷன்காரன் தான் கட்டணும். வருமானம் இருந்தாலும் கட்ட முடியும். இப்படி நிறைய இடத்துல அந்த காலத்துல இருந்திருக்கு பாருங்க. புருஷன்காரன், என் புருஷன் நிறைய கடன் வாங்கி செத்துட்டான், இப்ப அந்த கடனை எப்படி கட்டுறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு விதவை அழுகுறா. யார்கிட்ட? வந்து ஊழியக்காரங்க. இது நடக்குது, இப்பவும் நடக்குது. உலகத்துல நிறைய காரியங்கள். புருஷன்காரன் நிறைய கடன் வாங்கி இஷ்டம் போல கடனை வாங்கி அவன் செத்துறான், ஓடிடுறான், ஏதாவது பண்ணிப்பான், இல்லைன்னா சூசைட் பண்ணிப்பான். அப்ப மனைவி எப்படி கட்ட முடியும்? மனைவி அந்த பிள்ளை என்ன பண்ணுவாங்க? இப்ப என்ன பண்றான்? கடன் வாங்கினவன் வந்து மிரட்டுறான். ஏய், உன் புருஷன் கடன் வாங்கிட்டான், நீ கூட இல்லைன்னா உன் பிள்ளைங்களை ஆகிட்ட வேலைக்கு விடு, உன் பிள்ளைங்களை கிட்ட வித்துரு, வேலைக்கு விடு அப்படின்னு அந்த மனைவி கிட்ட மிரட்டுறான். அவங்க எங்க போவாங்க? மனைவி மாறணும் இந்த மாதிரி பண்றாங்க, புருஷன் மாறணும் இந்த மாதிரி பண்றாங்க. அப்ப அவங்க எங்க தான் போவாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஒரு வழி உண்டு. தேவனுடைய ஊழியக்காரங்க கிட்ட வந்து கண்ணீர் விட்டு அழுதால்
கர்த்தருடைய ஊழியக்காரங்க ஏதாவது ஜெபம் பண்ணி பண்ணுவாங்க. அல்லேலூயா. இந்த விதவை அழுகுறான், என் புருஷன் ஒரே கடன் வச்சுட்டு செத்துட்டான், நான் என்ன பண்றதுன்னு தெரியல. அவள் கண்ணீர் விடுகிறார். அருமையானவர்களே, புருஷனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது நாம் எலிசாவாகி தீர்க்கதரிசி இடத்துல அழுகிறது போல கர்த்தருடைய ஊழியக்காரங்க சபையில நாம் அழுதுவோம், கண்ணீர் விடுவோம்னால் கர்த்தர் நமக்கு இறங்குவார். அல்லேலூயா. எலிசா அவளை நோக்கி, அந்த விதவை நோக்கி என்ன சொல்கிறார் பாருங்க, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல ஊழியக்காரங்க கிட்ட சரண்டர் ஆகணும், வரணும். முதல்ல வீட்டுல உட்காந்துட்டு இந்த லா படிப்பாங்க தெரியுமா, அட்வொகேட்டுங்கெல்லாம், அந்த லா படிக்கிற மாதிரி லாவா பேசிட்டு கூடாது, வீட்டுல உட்காந்துட்டே கதை பேசக்கூடாது. நம்ம ஊழியக்காரங்க கிட்ட கண்ணீரோட நிக்கும் போதுதான் இங்க எலிசா அற்புதம் செய்ய முடியும். அப்பதான் அடுத்தது கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய? கர்த்தரிட்ட வந்தாலும் ஆண்டவருக்கு நான் உனக்கு என்ன செய்யும்? வீட்டுல உட்காந்துட்டே நம்ம கதை பேசினா ஊழியக்காரங்க என்ன பண்ணுவாங்க? வரவங்களை பாக்குறதா வராதவங்களை பாக்குறதா? வராதவங்க ஞாபகம் இல்லாத போயிடும். வருவங்களை தான் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும், வந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஜெபம் என்ன கொடுக்கணும், வந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஊழியம் கொடுக்கணும், வந்திருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பார்ப்பாரு. இந்த ஸ்ரீ அவங்கிட்ட அழுகுறா, எலிசா கிட்ட, நான் புருஷன் பண்ணிட்டாரு அழுகுறா. அப்பொழுதுதான் அவர் கேட்கிறார், அடுத்த கேள்வி கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அப்படி கேட்கும் போதுதான் டக்குன்னு ஒரு மனு கொடுத்துடணும். நம்முடைய பிரச்சனை, நமக்கு இருக்கிற வீட்டுல இருக்கிற பிரச்சனை, நம்ம வீட்டுல இருக்கிற காரியம், நம்முடைய காரியங்களை டக்குன்னு ஊழியக்காரங்க செய்யும் போதுதான் அங்கே அற்புதம் நடக்குது என்று நாம் பார்க்கிறோம். வீட்டில அடுத்த கேள்வி கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இப்ப அந்த விதவையை பார்த்து எலிசா கேட்கிறாரு, ஊழியக்காரு, உன் வீட்டுல என்ன இருக்குன்னு கேட்கிறாரு. உங்க வீட்டுல என்ன இருக்கு? வீட்டில உன்னிடத்திலே என்ன இருக்கிறதுன்னு கேட்கிறாரு. அப்ப அவள் என்ன சொல்லுவார்? சொல்ல எதுவுமே கிடையாது எங்க வீட்டுல, ஒரே ஒரு குடம், தண்ணி குடம் இருக்குல்ல, அது மாதிரி சின்னதா ஒரே ஒரு குடம், என்ன மாத்திரம் தான் இருக்கு. அந்த காலத்துல என்ன செக்கு என்ன பண்ணுவாங்க இல்லையா, அதனால என்ன மாத்திரம் தான், ஒரு குடம் என்னதான் இருக்கு. என் வீட்டுல எதுவும் இல்ல, என் வீட்டுல நகை இல்ல, நகை இருந்தா நகை வச்சு கொடுத்துடலாம் கடனை. என் வீட்டுல வேற பொருள் இல்ல, பொருள் இருந்தா பொருள் வச்சு கொடுத்துடலாம். எங்க வீட்டுல நகை இல்ல, பொருள் இல்ல, எங்க வீட்டுல விவசாயம் இல்ல, எந்த ஒரு காரியம் இல்ல, வருமானம் இல்ல, எதுவுமே கிடையாது. ஆனா எங்க வீட்டுல ஒரு குடம் எண்ணெய் மட்டும் இருக்கு அப்படின்னு உண்மையை சொல்ல வேண்டும் ஊழியக்காரன் கிட்ட. எலிசா கிட்ட உண்மையா சொன்னான், என்கிட்ட ஒன்னல எண்ணெய் மாத்திரம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, பொதுவா சொல்லுவாங்க, அட்வொகேட் கிட்ட வக்கீல் கிட்ட உண்மையா சொன்னா அவன் காப்பாத்திடுவான். ஆமா, நான் தப்பு பண்ணேன், நான் அடிச்சேன், நான் அதை பண்ணேன். வக்கீல் கிட்ட அவன் ஓப்பன சொன்னா அவனை காப்பாத்திடுவான். அந்த வக்கீல் அப்படியே ரூட்டை மாத்தி எதை பண்ணி காப்பாத்திடுவான். டாக்டர் கிட்ட போய் சொன்னா ஊசியை மாத்தி போட்டு, வயிற்று வலிக்கு தலை வலிக்குன்னா தலைவலி ஊசியை போட்டு விட்டுருவாரு, இன்னும் பிரச்சனை அதிகமாயிடும். அந்த மாதிரி ஒரு சில ஆட்கள் கிட்ட இருக்கு. ஏன்னா அப்ப டாக்டர் கிட்ட நம்ம உண்மையா எனக்கு இங்க கஷ்டமா இருக்கு, கேஸ் ட்ரபிளா இருக்குன்னா அவரு அதை சொல்றாரு. வக்கீல் கிட்ட சொன்னா காப்பாத்திடுவாரு. இது மாதிரி இல்ல, ரோட்ல போறவங்க உண்மையை சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்க கிட்ட உண்மை சொல்லக்கூடாது. இது மாதிரி சில விஷயங்களை உண்மை அவள் எலிசா தீர்க்கதரிசியிடத்திலே அவள் உண்மையை சொன்னால், எங்க வீட்டுல ஒரு குடம் எண்ணெய் இருக்கு, வேற எதுவுமே இல்ல என்று அவள் சொல்லுறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது அந்த 3வது வசனத்துல பாருங்க, அவர் சொல்லுறார் பதில், அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கொண்டு வந்து, உன் அயல் வீட்டுக்காரன் உங்க பக்கத்து வீட்டுல, உன் வீட்டுக்கு முன்னாடி, உன் வீட்டுக்கு பின்னாடி, உன் வீட்டுக்கு சைட்ல பக்கத்து வீட்டுக்காரங்க போய் பாத்திரம் வாங்கிடுவான். என்ன பாத்திரம்? அண்டா, குண்டா, அழுக்கு சட்டி, இன்னும் என்னெல்லாம் பாத்திரம் இருக்கும், குடம், எல்லாத்தையும் பாத்திரங்களை கொண்டு வாங்க. அவள் உடனே போகிறார். எதுக்கு நாயா அங்க போனோம்? ஊழியக்காரர்கள் சொன்னாங்கன்னா எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, அவள் உடனே போய் எல்லாம் பாத்திரத்தை அவள் கொண்டு வருகிறாள். வாழ்க்கையில கீழ்ப்படிந்த ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையில
முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? தரித்திரம் நம்மளை விட்டு போகுது. ஹல்லேலூயா. அப்ப தரித்திரம் இருக்குல்ல, கடன் இருக்குல்ல, உன் கடன் பிரச்சனை உன்னை விட்டு போனா, உன் தரித்திரம் உன்னை விட்டு போனா, எலிசா சொல்வது முதல்ல கேட்கணும். ஊழியக்காரங்க சொல்றதை கேட்டால் நம்ம வீட்டுல பிடிச்ச அந்த தரித்திரம், நமக்கு இருக்கிற கடன் நம்மளை விட்டு போயிடும். ஹல்லேலூயா. அதெல்லாம் பக்கத்து வீட்டுலாம் பேச போக முடியாது, பாத்திரம் எடுத்து கொண்டு வர முடியாது. கூட கூட பேசுனீங்கன்னா உன் தரித்திரம், உன் கஷ்டம், உன் கடன் பிரச்சனை உன்னை விட்டு போகாது. இப்ப அந்த விதவை என்ன சொல்றா பாருங்க, வயசானவங்கள இருப்பால, பக்கத்து வீட்டுல போமா, அங்க இருந்து போய் எல்லா பாத்திரமும் வாங்கிட்டு வா, போனாலா இல்லையா? அவள் போகிறார். அவள் போய் எல்லா அடுப்புலையும் பாத்திரம். சில விஷயங்கள்ல வெட்கப்படக்கூடாது. எலிசா அவருக்கு ஒரு ஊழியம் கொடுக்கிறார். பாத்திரம் எதை காட்டுகிறது தெரியுமா? ரட்சிப்பின் பாத்திரத்தை காட்டுகிறது. நம்முடைய இறுதியை தான் பாத்திரம், நம்ம சரீரம் தான் பாத்திரம், ரட்சிப்பின் பாத்திரம். அது ஒரு ஊழியத்தை காட்டுகிற. நீ போய் பாத்திரங்களை கொண்டு வா சொல்லும் போது ஒரு ஊழியம் கொடுக்கிறாரு அந்த விதவைக்கு. இப்போ எலிசா ஒரு ஊழியம் கொடுக்கிறார். கர்த்தர் ஊழியக்காரர்கள் மூலமாய் உனக்கு ஒரு ஊழியம் கொடுத்தால் அதை உதாசப்படுத்தி கீழ்ப்படியாம இருந்து, என்னால போக முடியாது, நான் பாத்திரத்தை வாங்க மாட்டேன், நான் அங்க போக மாட்டேன், நான் இவ வீட்டுக்கு போக மாட்டேன், அவ வீட்டுக்கு போக மாட்டேன், நீ கூட கூட பேசுறீங்கன்னா அங்கே நீ கடன்ல தான் இருப்ப. நிறைய பேர் பாருங்க, கடன் விட்டு வெளியே வர மாட்டாங்க. கடன்லயே பிறந்து, கடன்லயே வளர்ந்து, கடன்லயே செத்துருவாங்க. அவன் தான் செத்தான், புருஷங்காரன் அப்படிதான் செத்தான். இப்போ குடும்பத்துல கஷ்டம், உன் கடன் உன்னை விட்டு போனோம், உன் தரித்திரம், உன் சாபம் உன்னை விட்டு போகணும்னு சொன்னா நீ என்ன செய்ய வேண்டும்னா, உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை, அந்த ஊழியத்தை நீ கவனமாய் செய்யும் பொழுது அங்கதான் ஆசீர்வாதம் வரப்போகுது. ஹல்லேலூயா. இப்ப வாங்கிட்டு சொன்ன போனாலா வெட்கப்படல. பாத்தீங்களா? சபைக்கு வர வெட்கப்படக்கூடாது, ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வெட்கப்படக்கூடாது, ஒரு பாட்டு பாட வெட்கப்படக்கூடாது, கைத்தட்ட வெட்கப்படக்கூடாது, ஆண்டவருடைய சமூகத்தில் வர வெட்கப்படக்கூடாது, ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட வெட்கப்படக்கூடாது. ஏன் நம்ம வெட்கப்படணும்? தப்பு பண்ணதான் வெட்கப்படணும், பொய் சொல்லதான் வெட்கப்படணும். பொய் சொல்லிட்டோமே அவங்க என்ன நினைப்பாங்க, அதுதான் வெட்கப்படணும். பைபிள் கையில் எடுக்கிறதுக்கு ஏன் வெட்கப்படணும்? வெள்ளை ட்ரெஸ் போடுறதுக்கு ஏன் வெட்கப்படணும்? சபைக்கு வர ஏன் வெட்கப்படணும்? எங்கம்மா போற? அங்க போறேன் சொல்லிட்டு வாய, சபைக்கு தான் போறேன்னு. என்ன இப்போ அங்க போறேன், எங்க போற? அங்கதான் போறேன், அங்கதான் எங்கதான். சபைக்கு வருவதே கூட நிறைய பேர் சொல்றது இல்ல, தைரியம் இல்ல சொல்றதுக்கு. சபைக்கு வருவதற்கு ஏன் வெட்கப்படணும்? ஆண்டவருக்காக ஜீவிக்க ஏன் வெட்கப்படணும்? நான் செத்தாலும் ஆண்டவருக்காக வாழுவேன், அவருக்காக ஜீவிப்பேன் சொல்லும் போதுதான் அங்க அற்புதம் நடக்கும். கைகளை தட்டி ஆண்டவர். அந்த விதவை வெட்கப்படல. போமா போய் பக்கத்து வீட்டுல எல்லாம் பாத்திரம் வாங்க சொல்லும் போது அந்த விதவை என்ன சொல்றா? ஐயோ, என் புருஷன் இல்ல, நான் ஒரு விதவை, புருஷன் இல்லாத நேரத்துல நான் அங்க போறேன், நான் பாத்துருந்தா என்ன நினைப்பாங்க? அந்த வீட்டுக்குள்ள போறேன், இந்த வீட்டுக்கு போல என்ன தப்பா பேச மாட்டாங்க. நிறைய பேருக்கு அந்த இது, ஐயோ புருஷன் இல்லையே நான் எப்படி சபைக்கு வருது, என் புருஷன் இல்லையே செத்துறா நான் எப்படி சபைக்கு வருது? சபைக்கு வர கஷ்டம் தான், ஆனா நகை கடைக்கு போறதுக்கு ஈஸி, ஒரு துணி கடைக்கு போறதுக்கு ஈஸி. ஆனா சபைக்கு வர கஷ்டம். யாராவது தான் சொல்லுவாங்க. அருமையானவர்களே, இந்த வெட்கப்படுத பாருங்க. என் புருஷன் செத்தாலும் நான் போய் வாங்கிட்டு வர வெட்கப்படல. ஆண்டவருக்காக வெட்கப்படக்கூடாது, சுவிசேஷத்துக்காக நான் வெட்கப்படேன். பவுல் சொல்ற, நான் வெட்கப்பட மாட்டேன். ஆண்டவருக்காக நாம் வெட்கப்படக்கூடாது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது அவள் போய் பாத்திரத்தை வாங்கிட்டு வர. 4வது வசனத்திலே அவர் சொல்கிறாரு பாருங்க, நீ கீழ்ப்படியும் போதுதான் உங்க பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம் வருது. உள்ளே போய் 4வது வசனத்துல, உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றையும் பார்த்து அந்த நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்று சொன்னார். அதாவது அங்கே ஒரு குடம் என்னதான் இருக்கு. இப்போ எல்லா வீட்டுல இருந்து பாத்திரம் வாங்கிட்டு வந்தாங்க, அண்டா குண்டா அடி சட்னி எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, பாத்திரம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. இப்போ ஊழியக்காரர் என்ன சொல்றா, உன் கதவை சாத்திக்கோ, உன் பிள்ளைய வெளியே விடாத. ஏன் சொன்னாரு வெளியே விடாத? உன் பிள்ளைய வெளியே விடாதன்னு சொன்னார். வீட்டுக்குள்ளே கதவை சாத்து. ஏன் சொன்னாரு? உன் வீட்டுல இருக்கிறது எல்லாம் டமராடிச்சுற வெளியே. எங்க அம்மா இதை பண்றாங்கோ, எங்க அம்மா இதை பண்றாங்கோ, என்னவோ பண்றாங்கன்னு சொல்லி வெளியே போய் சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அது ஒரு அர்த்தம்னா உன் பிள்ளைய வீட்டுக்குள்ள வீடு. அந்த வீடு எது? தேவனுடைய வீடு. நம்ம பிள்ளைங்க எங்க இருக்கணுமா? தேவ வீட்டுல இருக்கணும், ஆண்டோட வீட்டுல. வெளியே சுத்தக்கூடாது. சுத்தலாம், பார்க்கு போலாம், அங்க போலாம், பீச்சுக்கு போலாம், எல்லாம் விளையாடலாம், போலாம், வரலாம், அதெல்லாம் தப்பு இல்ல. சபை நேரத்துல, அற்புதம் நடக்கிற நேரத்துல, அதிசயம் நடக்கிற நேரத்துல, கர்த்தர் அற்புதம் செய்கிற நேரத்துல உன் பிள்ளைய வெளியே விடாத. சில என்ன பண்ணுவாங்க, பிள்ளைங்களை வாழாதான் இருக்கு, அடங்காது. அதனால அப்ப நான் பிள்ளைங்களை வீட்டுல விட்டு நம்ம வந்துடுவாங்க. அது வாழா இருந்தா பெரிய வாழா மாறிடும். வாழா இருந்தா கூட பரவாயில்ல, சபை கொண்டு வந்து இருக்கு, உள்ள வச்சுங்க, இங்க அடைச்சு வச்சிருவோம். அது 2 முறை கத்தம், 3வது முறை அப்ப அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற ஆவி, குட்டி சாத ஆவி இருக்குல்ல, அது ஓடிடும். ஓடிச்சுன்னா அந்த பிள்ளைங்க பெரியவாயிடும். கதவை உள்ள விட்டு கதவை சாத்து. உன் பிள்ளைகளை உன் வீட்டுக்குள்ள சபைக்குள்ள வச்சு கதவை சாத்து, வெளியே போகாத அளவுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் நம்மளும் சொல்றோம், சபைக்கு வந்துட்டியா குழந்தைங்க ரோட்டுக்கு போக கூடாது, மீண்டும் ஜெபம் முடிஞ்சுதான் போகணும். வீட்டுக்கு போறது, ரோட்டுக்கு போறது, போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு வருது, போறது, வெளியே போறது. ஏன்னா உள்ள வந்துட்டா வெளியே போக கூடாது. ஓகேங்களா? அதை நீங்க கவனமா நீங்க இந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த ஜெப நேரத்துல கூட பிள்ளைங்களை பக்கத்துல வச்சுக்கணும். அதுக்கு ஜெபம் பண்ணாதுதான் பிள்ளைங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க, ஆனா அவங்கள பக்கத்துல வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ பிள்ளைங்களை வீட்டுல விட்டு என்ன செய்ய? கதவை சாத்து, கதவை சாத்து. இப்ப கதவை சாத்தி உள்ள வந்த உடனே என்ன நடக்குது தெரியுமா? அந்த ஒரு குடம் எண்ணெய் இருந்துச்சுல, அந்த எண்ணெய எடுத்து மற்ற குடத்துல, மற்ற பாத்திரத்துல, அடுக்கு செட்டு, அண்டா குண்டா எல்லாத்தையும் ஊற்றுன்னு சொல்ற. அங்க திராட்சை ரசம் நடந்துச்சுல இயேசு காலத்துல, எல்லாத்துல திராட்சை ரசம் நிரப்பப்பட்ட அதே போலதான் இங்க சம்பவிச்சது. அந்த விதவை ஒரு குடம் எண்ணெயில எண்ணெய் எடுக்க எண்ணெய் வந்துட்டே இருக்கு. அண்டா குண்டா சட்டி, அடி சட்டி, டபரா எல்லாம் நினைச்சிட்டாங்க, எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. பாருங்க, அந்த வசனத்துல சொல்லப்படுகிறது, 5வது வசனத்துல, அவள் அவரிடத்தில் இருந்து போய் தன் பிள்ளைகளுடனே கதவை பூட்டி இவர்கள் பாத்திரங்களை என்ன செய்தாங்க? அவரிடத்துல கொடுக்க. அவர் பிள்ளைங்க ஊழியம் செய்யறாங்க. அம்மா கூட என்ன செய்யறாங்க? பிள்ளைங்க ஊழியம் செய்யறாங்க. பாத்திரம் எடுத்து கொடுக்குறாங்க அம்மாவுக்கு. அம்மா எண்ணெயை ஊத்துறாங்க. என்ன எதை காட்டுகிறது? அபிஷேகத்தை காட்டுகிறது. அம்மா ஊழியம் செய்யறாங்க, பிள்ளைங்களும் சின்ன சின்ன ஊழியம் செய்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, ஒரு தாய் ஊழியம் செய்யும் போது அந்த பிள்ளைகளும் கண்டிப்பா ஊழியம் செய்வாங்க. அப்பா அம்மா ஊழியம் செய்யல, அப்பா அம்மா செய்யலன்னா பிள்ளைங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்க, அந்த லைனுக்கு வராது. தாய் கரெக்டா இருந்தால் போதும், தலை கரெக்டா இருந்தா போதும், வால் கரெக்டா வந்துடும். இப்போ உங்க பிள்ளைங்க வராம இருக்கலாம், உங்க பிள்ளைங்க உங்க சபைக்கு வராம இருக்கலாம், உங்க பேசி கேட்காம இருக்கலாம், தப்பு இல்ல. ஆனா தலை கரெக்டா இருந்தா, தலை கரெக்டா போற இடத்துல கண்டிப்பா வால் வந்துதான் ஆகணும். ஹல்லேலூயா. தலை இருக்கிற இடத்துல கண்டிப்பா வால் வரும். அம்மா இருக்கிற இடத்துல பிள்ளைங்க வந்துதான் ஆகணும். அதான் கடமை, அதான் உண்மை, அதுதான் சத்தியம். இப்போ என்ன செய்யறாங்க? அந்த பிள்ளைங்க எல்லாம் எடுத்து அம்மாவுக்கு பாத்திரத்தை கொடுக்குறாங்க. அம்மா இந்தாம்மா அழுக்கு சட்டி, அம்மா எண்ணெயை ஊத்துறாங்க. அம்மா இந்தாம்மா குண்டா, டபரா எல்லாத்தையும் எண்ணெயை ஊத்துறாங்க. எண்ணெயை ஊற்றி 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 அப்படியே என்ன செய்யுது? நிறைந்து வந்து கொண்டு. இப்போ 6ஆம் வசனத்துல, அந்த பாத்திரங்களை நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றார். அதற்கு அவன் வேற பாத்திரம் இல்லை என்றார். அப்போது என்னை நின்று போய். ஹல்லேலூயா. வீட்டுல இருக்கிற பாத்திரங்களாக என்ன நிறைஞ்சிச்சு? வேற ஒரு பாத்திரம் கொடுத்து சொல்லும் போது பாத்திரம் இல்ல, எல்லா பாத்திரம் வாங்கிட்டாங்க. பக்கத்து வீட்டுல, அக்கத்து வீட்டுல எல்லாம் நிறைஞ்சிச்சு. நிறைவான ஆசீர்வாதம். பாத்திரம் இல்லைன்னு சொன்ன உடனே அங்க ஆசீர்வாதம் ஸ்டாப் ஆயிடுச்சு. இல்லைன்ற ஒரு வார்த்தைக்கு பாருங்க எவ்வளவு. இல்லைன்னு சொல்லிட்டாலே ஆசீர்வாதம் அங்க நின்றது. அது வரைக்கும் வந்துட்டா இருந்துச்சு. குடுக்க 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 ஒரு பாத்திரம் கொடுக்கலாம், என்ன வருது. ஒரு அடுக்கு சட்டி கொடுக்குறான், என்ன வருது. ஒரு டபரா கொடுக்குறான், என்ன வருது. ஒரு பக்கெட் கொடுக்குறான், என்ன வருது. ஒரு குடம் கொடுக்குறான், என்ன வருது. சரி அடுத்து குடு நன்மையா இல்ல, இல்ல நன்மையா அங்க நின்றுச்சு. இதான் உண்மை. ஆண்டவருக்கு நம்ம கொடுக்க கொடுக்க தான் நம்ம ஆண்டவர் திருப்பி நமக்கு கொடுத்துட்டே இருப்பார். அந்த சாட்சி சொன்னாங்க இல்லையா? கிடைச்ச காசுல அதுல எடுத்து தசம பாகத்தை கொடுக்கும் போது மீண்டும் என்ன செய்தார கொடுத்தாரு.
அப்ப அதோட அர்த்தம் என்னன்னா, நீ பக்கெட்டை கொடுத்தா என்ன வருது, நீ அண்டாவை கொடுத்தா என்ன வருது, நீ குண்டாவை கொடுத்தா என்ன வருது, குடத்தை கொடுத்தா என்ன, அப்ப குடுக்க வந்துட்டே இருக்கு, குடுக்க நிறையுது, ஃபுல்லா நிறைஞ்சிட்டே இருக்கு. என்றைக்கு ஆண்டவருக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு நம்முடைய பீரோ, பர்ஸ், ஏடிஎம், பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் நிறைய ஆரம்பிக்க. கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இது நல்ல விளைக்கணும். இது யார் தெரியுமா? புருஷன் இல்லாத விதவி தான். நிறைய பேர் பாருங்க, விதவிங்க தான் உண்மையா இருப்பாங்க. விதவிங்க தான் நிறைய விஷயத்துல உண்மையா இருப்பாங்க. அவங்க தான் முதல்ல எனக்கு என்ன அப்போ அவங்க தான் ஆண்டவருக்கு முதல்ல செய்வாங்க, அவங்க தான் முதல்ல ஆண்டவருக்கு கொடுப்பாங்க, அவங்க தான் பக்தியா இருப்பாங்க, அவங்க தான் முதல்ல சபைக்கு வருவாங்க. இந்த விதவைகளை ஆண்டவர் பாருங்க ஒரு பெரிய காரியம் செய்கிறார். அதனாலதான் இன்றைக்கும் விதவை பென்ஷன் கொடுக்குறாங்க. விதவைகளுக்கு பென்ஷன் அன்றைக்கு இயேசுவும் கொடுத்தாரு, அதுக்கு முன்னாடி எலிசா கூட கொடுக்கிறாரு. ஏமா நீ விதவையா, உனக்கு பென்ஷன் கொடுக்குறோமா. என்ன பென்ஷன் என்ன இருந்துச்சு? எண்ணெய் கொடுக்குறாரு, எண்ணெயா கொடுக்குறாரு, வித்துக்கோ. சரி, இப்ப எண்ணெய் எல்லாம் கொடுத்துட்டாரு. கடன் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கு, வீட்டுல எண்ணெய் நிறைஞ்சிச்சு, இல்ல ஸ்டாப் ஆயிடுச்சு. சரி, இப்ப அவர் என்ன செய்யறான்னு சொன்ன அடுத்த 7ஆம் வசனத்துல, அந்த 7ஆம் வசனத்துல பாருங்க, கடைசியான வசனத்துல அவன் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தார். அதாவது எல்லாம் நிறைஞ்சிச்சுன்னு சொல்லும் போது அப்பொழுது அவர் என்ன சொல்றாரு எலிசா? அப்பொழுது அவன் நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து என்ன செய்ய மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணும்படி சாப்பிடுங்க. என்னை வித்து என்ன செய்யுங்க? கடன் எல்லாம் கொடுக்க ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஆண்டவர் கொடுத்த உடனே என்ன செய்யாது? கடனை கொடுக்க. அப்போ ஆண்டவருக்கு நம்ம செய்யும் பொழுதுதான் ஆண்டவர் நம்ம என்ன செய்யறாரு? நம்ம கடன் பிரச்சனை எப்போ தீருது என்று சொன்னால், கடன் பிரச்சனை எப்போ நம்மளை விட்டு போகிறதுன்னு சொன்னால், எண்ணெயை விட்டு அந்த கடனை கொடு என்று எலிசா சொன்னால் அந்த விதவி செய்தார். அருமையானவர்களே, எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையா இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு கடனா இருந்தாலும் அந்த கடன்களை இயேசு கிறிஸ்து கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கடனிலே இருக்கிறது அனுபவம் இல்ல, கடன் வந்து வெளியே வரணும். அந்த பாத்திரங்கள் எண்ணெயால் நிரம்புகிறது. நம்முடைய சரீரமாகிய பாத்திரம் அபிஷேகத்தினாலே நிரம்ப வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வீட்டு தேவ வல்லமையில நிரப்பப்பட வேண்டும். நம்முடைய வீட்டில் ஜெப சத்தம் கேட்க வேண்டும். பாத்திரங்கள் நிரம்ப வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வீடுகளிலே பாத்திரங்கள் நிரம்ப போகிறது. எண்ணெயை கர்த்தர் ஊற்ற போகிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன சொன்னார்? எண்ணெயை விற்று கடனை கொடு. கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆள் உடனே கடனை கொடுக்கணும். சில நேரத்துல கர்த்தரே கொடுத்தா கூட கடன் வாங்கணும், திரும்பி கடனை கொடுக்க மாட்டாங்க, மறந்துடுவாங்க. அப்படி இல்ல. அவர் என்ன சொல்றாரு? எலிசா தீர்க்கதரிசி, முதல் கடனை கொடு, அதுக்கப்புறம் என்ன செய்ய? அதுக்கப்புறம் நீயும் உன் பிள்ளைங்களும் சாப்பிடுங்க. காசு வந்த உடனே கடனை திருப்பி கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் நீ சாப்பிடணும். சிலர் சொல்லுவாங்க, சாப்பிட்டு நம்ம நல்லா இருந்தா தான் கடனை கொடுக்க முடியும். அப்புறம் கடன் எப்ப கொடுப்ப? அது கிடைக்கும் போது கொடுப்பேன். எப்ப கிடைக்கும்? அது வரும்போது கொடுப்பேன். எப்ப வரும்? கிடைக்கும் போது. இப்படியே காலங்கள் ஓட்ட. அப்படி இல்லை. பணம் வந்த உடனே, ஆசீர்வாதம் வந்த உடனே, பாத்திரத்தில் எண்ணெய் நிறைஞ்ச உடனே எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறார், முதல் கொண்டு போய் உன் கடனை கொடு, அப்புறம் நீ வந்து சாப்பிடு, நீ வந்து சாப்பிடுன்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இல்லாம கொடுக்காம இருக்கணும், அது வேற விஷயம். கர்த்தர் கொடுத்தால், கர்த்தர் நம்முடைய பாத்திரத்தில் கொடுத்தால், கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தால், நோக்கில் கொண்டு போய் வாங்கினத குடு. உன் புருஷன் கடன் பட்டதை நீ குடுன்னு சொல்றார். எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? புருஷன் கடன் வாங்கினதை மனைவி கொடுக்கிறது இல்லையா? பாருங்க, மனைவி கடன் வாங்கியிருப்பா, தக்காளி வெங்காயம் கடன் வாங்கியா, புருஷன் கொடுக்குறாரு, அது வேற விஷயம். புருஷன் கடன் வாங்கினது மனைவி கொடுக்குறார். அப்ப அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அண்ணன் சொல்ற, முதல் கொடு, அதுக்கப்புறம் தான் நீ சாப்பிடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, பணம் வந்த உடனே நம்ம கடன் அல்ல, முதல் நம்ம போய் நம்ம வாங்கி நம்ம சாப்பிட்டு நம்ம நல்லா இருந்து அப்புறம் நம்ம பார்க்கலாம், அது கொடுக்க முடியாது. என்றைக்கு கடனை கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அன்றைக்கே கர்த்தர் கொடுத்துருவார். கொடுத்த உடனே வாங்கினத முதல் கொடு. பக்கத்து வீட்டுல அரிசி வாங்கிருக்கிறோமா, ஒரு ஆழ அரிசி வாங்கணுமா,
ஒரு உப்பு பாக்கெட் வாங்கணுமா, ஏதாவது வாங்கி இருக்கிறோமா, உடனே கொடுத்துரு. அதை கொடுத்தால்தான் கர்த்தர் நம்முடைய குடத்தை நிரப்புவார். ஹல்லேலூயா. அந்த குடம் எடுக்க வந்துட்டே இருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருக்காக கொடுக்க வந்துட்டே இருக்கும். எடுக்க வந்துட்டே இருக்கும். அந்த கிணறுல தண்ணி எடுக்க வந்துட்டே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். தேவன் நம்ம கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர் சொன்னா உன் கடன் எல்லாம் கொடுத்துருமா. அவங்களை சொன்னார் உன் கடன் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்க நினைக்கலாம், ஐயோ 50,000 கொடுக்கணும், எப்படி கொடுக்கறது தெரியலையே, 50,000 கொடுக்கணும், எப்படி கொடுக்கறது தெரியல நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் 50,000 கொடுக்க உனக்கு 50,000 கொடுக்க மாட்டாரு, உனக்கு 1,00,000 கொடுப்பாரு. அதை நீ கடனை கொடுத்து மிச்சம் இருக்கிறத நீ சாப்பிட, எல்லாத்தையும் கடனை கொடுத்துட்டு மீண்டும் நீ நடு ரோட்ல விட மாட்டாரு உன்னை. அவர் என்ன செய்வார், கடனை கொடுத்து நீயும் உன் பிள்ளைகளும் சாப்பிடுங்க. சாப்பிட வைக்கிறாரு பாருங்க, எவ்வளவு கவனமா இருக்கிறாரு. நீயும் உன் பிள்ளைகளை சாப்பிடுங்க சொல்றாரு. அப்போ கடன்ல இருந்து நம்ம வெளியே வரணும். நம்ம கடன் தீரணும்னா ஒரே வழி, நம்ம பாத்திரம் நிறையணும். உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்கும் போது ஒரு குடம் எண்ணெய் கூட அந்த எண்ணெயை ஜெபம் பண்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜெபம் பண்ணிக்கணும், நம்ம குடும்பம் ஜெபம் பண்ணணும், நம்ம பிள்ளைங்க ஜெபம் பண்ணணும், நம்ம வீடு ஜெபம் பண்ணணும். அப்பதான் வீட்டுல அற்புதம் நடக்கும். நம்ம வீட்டுல என்ன செய்யணும், ஜெபம் நடக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, எவ்வளவுதான் நமக்கு அறிவு ஞானம் இருந்தாலும் நம்ம வளர்ச்சி அடைய முடியாது. அவர் என்ன சொல்றாரு, உன் குடத்துல எண்ணெய் வந்துட்டே இருக்கும், ஆசீர்வாதம் வந்துட்டே இருக்கும், அபிஷேகம் வந்துட்டே இருக்கணும், வல்லமை வந்துட்டே இருக்கணும், கிருபை வந்துட்டே இருக்கணும், புதுசான ஆசீர்வாதங்கள் வரணும். அப்பதான் நம்ம கடனை கொடுத்து நிம்மதியா இருக்க முடியும். அது மாத்திரமல்ல, ஊழியக்காரங்க சொல்றதை கேட்டாலே போதும். எலிசா சொல்றாரு, நீ போமா வீட்டுக்குள்ள கதவு சாத்தி உன் பிள்ளைகளோட சாத்தி போமா, அந்த எண்ணெய் எடுத்து அதை ஊற்றுமான்னு சொல்லுவார். அபிஷேகத்தை காட்டுவார். உன் வீட்டுல போமா. ஊழியக்காரர் சொல்றாரு, நமக்கு என்ன செய்வோம், ஊழியக்காரங்க சொல்றாங்க பிடிச்சா ஐயா போறேன், ஐயா நான் ஜெபம் பண்றேன், பிடிக்கலன்னா அவருக்கு நான் வேலை எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ண எப்ப பார்த்தாலும் ஜெபத்துக்கு வான்னு எதிர்க்க சொல்றதுனால பின்னால் என்ன செய்வாங்க நினைப்பாங்க. ஊழியக்காரங்களையும் தீர்க்கதரிசிகளையும் ஆண்டவரையும் பின்னால சொல்லிட்டு முறுமுறுத்துட்டே இருந்தா அவங்க வாழ்க்கையில நல்லாவே இருக்க முடியும். எங்க நடந்துச்சு இது? மோசே காலத்துல நடந்த சம்பவம். மோசே காலத்துல நடந்துச்சு இல்லையா? இஸ்ரவேல் ஜனம் முறுமுறுத்துட்டே இருக்காங்க, பின்னால பேசிட்டே இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் இவர் ஏதாவது ஒன்று சொல்றாரு, சொல்றாங்க, சொல்லிட்டே இருந்தாங்க. கடைசியில் அவங்க என்னாச்சு, அவங்க எல்லாம் பாதியிலே செத்து போயிட்டாங்க. யோசுவாவும் காலேபும் மோசே சொன்னதை ஊழியக்காரன் சொன்ன அப்படியே கேட்டாங்க. அதனால அந்த யோசுவாவும் அந்த காலேபும் அவங்க பிள்ளைங்க, அவங்க பேர பிள்ளைங்க எல்லாரும் கானான் வந்து நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருந்தாங்க. ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நம்ம ஊழியக்காரங்க சொல்றதை கேட்டா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், நம்ம புருஷன் நல்லா இருப்பான், நம்ம மனைவி நல்லா இருக்கும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கும். பிள்ளைங்க மாத்திரம் இல்ல, பேர பிள்ளைங்க கூட நமக்கு நல்லா இருக்கும். அப்போ நம்ம அந்த தாய் கேட்டாலே சொல்லுத போ, கதவை சாத்திக்கிட்டு உள்ள போன்னு சொன்னோம்னா உடனே உள்ள போனான். அவள் உடனே உள்ள போனாள் இல்லையா? அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றதை கேட்கும் போது, கர்த்தர் சொல்றதை கேட்கும் போது கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்வார். இப்ப நம்ம ஊழியக்காரன் சொல்லலன்னு அவர் தான் நினைப்பாரு வெளியே, சரிப்பா கேட்கலப்பா, ஆண்டவர் அவன் கேட்கல கை கழுவி விட்டுருவாரு. ஆனா எதிர்க்கு என்ன பண்ணுவாரு, அமைதியா இருப்பாரு. ஆனா உள்ளுக்குள்ள என்ன பண்ணுவாரு, அவன் சொல்ற பேச்ச கேட்கல விட்டுருவாரு. அப்ப அங்க அற்புதம் நடக்காது, அந்த வீட்டுல அற்புதம் இருக்காது, அந்த வீட்டுல சமாதானம். கடன்கார உயிரை வாங்குவான், குடும்பத்துல பிரச்சனை. அது மட்டும் இல்ல, சாப்பாடு கிடையாது. சாப்பாடு எண்ணெய் வச்சு என்ன பண்ற, அரிசி இல்ல, கோதி மாவு இல்ல, வேற என்ன பண்றது, ஒண்ணு இல்ல. என்றைக்கு ஆண்டவருடைய அபிஷேகம், ஆண்டவருடைய வார்த்தை ஊழியக்காரங்க வராங்களோ அந்த வீட்டுல இருக்கிற தரித்திரம் போது. நம்ம குடும்பத்துல இருக்கிற தரித்திரம் போகணுமா, நம்ம குடும்பத்துல இருக்கிற கஷ்டம் போகணுமா, நம்ம குடும்பத்துல இருக்கிற கடன் பிரச்சனை போகணுமா, அந்த அபிஷேகம் பொங்கி பொங்கி வருகிறது. என்ன ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமாக. அருமையானவர்களே, எலிசா தீர்க்கதரிசி நம்ம இடத்தில் வந்திருக்கிறார். எலிசா தீர்க்கதரிசி நம்ம கிட்ட இருக்கிறாரு. அந்த விதவை வந்து கேட்கிறார், ஆண்டவரே எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு ஆண்டவரே என்று சொல்லும் போது அவர் கேட்கிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கு என்று ஆண்டவர் கேட்கிறார். ஏசப்பா இன்றைக்கு தீர்க்கதரிசியாக நம்ம இடத்துல வந்திருக்கிறார்.
இன்றைக்கு அவர் நம்ம கிட்ட கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? அருமையான சகோதரனே, உனக்கு என்ன வேண்டும்? அருமையான சகோதரியே, உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு என்ன வேணும் என்று கேட்கிறார். எத்தனை பேருக்கு என்ன வேணுமோ அதை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இதோ உங்க வீட்டுல ஆசீர்வாதம் வரப்போகிறது. உங்க வீட்டுல என்ன நிறைய போகிறது. தேவாபிஷேகம் உங்க கிட்ட வரப்போகிறது. நாம் எழுப்பி நிற்போமாக. இந்த கூட்டம் முடிவது